வணக்கம் மக்களே! இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின புது மைக்க பத்தி தாங்க ரிவ்யூ பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மைக் வாங்கணும்னு ஒரு ஆசைங்க. இதனால பார்த்தீங்கன்னா, YouTubeல சர்ச் பண்ணியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மைக்க வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அத பார்த்து வாங்கிட்டேன். இந்த மைக் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Kenaro P10ங்க. இது அந்த மைக்கோட நேமு. இப்போ வாங்குறத அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டு, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாக்ஸ் மாரி இருந்துச்சு. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு கவரால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்கில வந்து ஓப்பனே பண்ண முடியல. அப்புறம் கத்திய வச்சு லைட்டா கிழிச்சு, அதுக்கப்புறம் இந்த கவர பிரிச்சா தான், அதுக்குள்ள இந்த பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ண முடியும். இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க இருந்துச்சு. இந்த மேல உள்ள கவர் ஓப்பன் பண்ண உடனே, உள்ள வந்து Kenaro P10 ஒரு பாக்ஸு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வச்சிருந்தாங்க. இதுக்குள்ள தான் இந்த மைக்கு, இதோட எக்யூப்மெண்ட்ஸ்ல வச்சிருந்தாங்க. இந்த பாக்ஸோட ஐட்டம் எல்லாத்தையுமே. இப்ப அது கூட பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல் கைடுங்க. அதுவுமே குடுத்துருந்தாங்க. அதையுமே எடுத்ததுக்கப்புறம், இதான் அந்த கார்டுங்க. வாரண்டி கார்டு. இந்த மைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நீங்க இந்த வாரண்டி கார்டு வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஷோரூமுக்கு போனீங்கன்னா, அவங்க ரெடி பண்ணி குடுப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேபிளுமே குடுத்துருந்தாங்கங்க. இப்ப வாங்குற மைக்க வந்து ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க மைக்குக்குமே ஒரு கவர் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. பரவால்ல, ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே இருக்கு. மைக்கோட கவரும் ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ மைக்கோட கவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாரி தாங்க இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, மேக்னெட் பாக்ஸுங்க. நீங்க லைட்டா மூடுனாவே அது ஆட்டோமேட்டிக்கா மூடிடுங்க. நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி மூட தேவையில்ல. இப்ப இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரிசீவரு, அது கூட 2 மைக் குடுத்துருந்தாங்க. இவ்வளோதுக்கு நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு கேட்டீங்கன்னா, 2000 கிட்ட வந்துச்சு Flipkartல. நீங்க Amazonல கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் ரேட் அதிகம். Flipkartல ரேட் கம்மி. இப்போ இது பார்த்தீங்கன்னா, மைக்லயுமே ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாங்க. கீழ வந்து சார்ஜிங் குத்துவோம் தெரியுமா? அதுக்குமே ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாங்க. இதில பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கு எல்லோ கலர்ல. மேல உள்ளது பார்த்தீங்கன்னா ஆன், ஆஃபு. கீழ உள்ளது பார்த்தீங்கன்னா மோடு. அதாவது இதில நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அதுக்கான ஒண்ணு. இப்போ வாங்க இத நான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே அது பிளிங்க் ஆகுது தெரியுங்களா? எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னும் கனெக்ட் பண்ணல. ஜஸ்ட் மைக்க மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாரி பிளிங்க் ஆகுது. நம்ம 2 மைக்லயுமே டெஸ்ட் பண்ணிட்டோம். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. மறக்காம நீங்களும் வாங்குனீங்கன்னா 2 மைக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நாய்ஸ் லெவல் ஆஃப் கேன்சலேஷன் பார்த்துரலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அதில 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும்போது ஒரு பிளிங்க் ஆகும். நீங்க செகண்ட் டைம் வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா 2 டைம் பிளிங்க் ஆகும். நீங்க 3 டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா 3 டைம் பிளிங்க் ஆகும். அதாவது 50%, 75%, 99%. இதான் 3 மோட் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷனு. இதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மியூட் பண்ணிக்கலாம் மைக்க. நீங்க அந்த பவர் பட்டன் வந்து ஒரு டைம் கிளிக் பண்ணீங்கன்னா மியூட் ஆயிரும். திரும்பி இன்னொருக்கா கிளிக் பண்ணீங்கன்னா அன்மியூட் ஆயிரும். இது கூடவே பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேபிளுமே குடுத்துருந்தாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பின் குடுத்துருந்தாங்க. நீங்க அட் அ டைம்ல 2 மைக்குக்குமே நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு தனியா அந்த சார்ஜ் பாக்ஸ்க்குமே போடணும்னா தனியாவும் போட்டுக்கலாம். நான் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டார்ட்டிங்கே 90% இருந்துச்சுங்க அந்த பாக்ஸ்ல. இந்த பாக்ஸோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா 40 ஹார்ஸ். நீங்க 40 ஹார்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைக்கோட கெப்பாசிட்டி 10 ஹார்ஸ். நீங்க 2 மைக் பார்த்தீங்கன்னா 20 ஹார்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மைக்குமே செக் பண்ணி பார்க்குறேன். குத்துனா சார்ஜ் ஏறுதா இல்லையான்ட்டு. மேக்ஸிமம் நீங்க எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிருங்க. 2 மைக்குமே குத்துனா சார்ஜ் ஏறுதா இல்லையான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சார்ஜ் குத்தி சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர்ல மின்னும். ஸோ ரெட் கலர்ல மின்னுதுன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே மாரி நீங்க 2 மைக்லயுமே செக் பண்ணிருங்க. இந்த சார்ஜிங் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மைக்க வந்து நீங்க அந்த பாக்ஸ்ல வைக்கும்போது அதோட பெர்சன்டேஜ் ஏறும். இப்ப வந்து நான் ஒரு மைக் வச்சிருக்கேன். இதனால லெஃப்ட் சைடு மட்டும் உங்களுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. இப்ப நான் இதுவுமே வச்சேன்னா, உங்க ரைட் சைடுமே சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ஒரு மைக்குக்கும், ரைட் சைடு வந்து இன்னொரு மைக்குக்கும். நீங்க 2 மைக்குமே வச்சீங்கன்னா, அட் அ டைம்ல 2க்குமே சார்ஜ் ஏறும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ரெட் கலர்ல மின்னுங்க. அத வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் சார்ஜ் ஏறுதா இல்லையான்ட்டு. நம்ம இதுவரைக்கும் பாக்ஸோட அன்பாக்சிங் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இப்போ மைக் டெஸ்டிங் தான் பார்க்க போறோம். இப்போ நான் வந்து நார்மல் வாய்ஸ் பேசிட்டு இருக்கேன். நான் இன்னும் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணாம தான் பேசிட்டு இருக்கேன். இதோட வாய்ஸ்க்கும் நான் மைக்கை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேசி பார்க்குறேன். அதோட வாய்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மைக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேசுனதுக்கும் இப்போ பேசுனதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதோட டிஃப்ரென்ஸ் எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இதோட 3 level நாய்ஸ் கேன்சலேஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஃபேனை போட்டுட்டு அதுலேருந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஒரு சவுண்டு கேட்கும். நான் வந்து மைக் இல்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசி பார்க்குறேன். அப்போ வந்து இந்த ஃபேனோட சவுண்டு வந்து எப்படி வந்து மைக் கேன்சலேஷன் பண்ணுது, எப்படி நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னும் நாய்ஸ் ப்ளேஸ் வந்து ஆன் பண்ணலை. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் ஒன்று ஆகும். ஒரு பிளிங்க் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இது வந்து எப்படி சவுண்டு வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம செகண்ட் மோட் வந்து ஆன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ 2 பிளிங்க் ஆகும். 2 பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷனில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இது எப்படி உங்களுக்கு நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தேர்ட் லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா 3 டைம் வந்து பிளிங்க் ஆகும். 3 டைம் பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த லெவலுக்கு ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 99% வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 லெவலும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. இது நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குது, இது இந்த ப்ராடக்ட்டுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலில் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் மெயின். ஏன்னா அப்போ தான் தெரியும் மற்றவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி தெரியும்.